வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 32ஆம் நாள் 14/6/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கவும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைவேறவும் நம் இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு இன்று சுக்கிரவாரம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிக்கிழமை ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்வது, இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்வது, இந்த வெள்ளிக்கிழமைகளிலே வீடு பூராகவும் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபங்கள் காட்டி சுவாமி அறையிலே தீபங்களை ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து இறை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த வீடு பூராகும் சாம்பிராணி தூபத்தினாலே இவ்வாறு நிறைவாக வருகின்ற பொழுது மங்களத்தை தரக்கூடியது, லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. எந்த வீட்டிலே வீடு பூராவும் மஞ்சள் நினைத்து துப்புரவாக சாம்பிராணி தூபமிட்டு பிரார்த்தனை செய்கின்றார்களோ, தேவார திருமுறைகளை பாராயணம் செய்கின்றார்களோ, அந்த இல்லங்களுக்கு மகாலட்சுமி அந்த இல்லம் தேடி வருவாளாம். எங்கெல்லாம் தூய்மை புனிதம் இவ்வாறு பக்தியோடு இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற இடங்களிலே இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவான். அந்த வகையிலே இன்று இந்த சுக்கிரவார வெள்ளிக்கிழமையிலே ஆலய வழிபாடுகளையும் செய்து மாலை வேளைகளிலே சுக்கிரவார உற்சவம் என்கின்றதாகிய அந்த உற்சவங்களில் கலந்து கொள்வதோடு இந்த கல்லூரியிலே பாடசாலைகளிலே கல்வி கற்கின்ற மாணவ செல்வங்கள் இந்த சாயங்கால வேளையிலே ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று சிவபுராணத்தை பாராயணம் செய்ய வேண்டும், தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த கூட்டு பஜனையாக கூட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது மனதிலே இறைவனுடைய சிந்தனையும் ஒரு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷமான வாழ்வையும் தரக்கூடியது இந்த இறை வழிபாடு. இவ்வாறு வெள்ளிக்கிழமைகளிலாவது நாம் இந்த ஆலயங்களிலே சென்று கூட்டு பஜனைகள் அவ்வாறு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாம் ஆசாரமாக செல்ல வேண்டும், தோய்த்தில் இந்த ஆடை அணிந்து செல்ல வேண்டும். ஆண் பிள்ளைகள் வேட்டி அணிந்து செல்ல வேண்டும், பெண் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இந்த நாகரீக உடைகளோடு போய் உட்கார்ந்து இந்த ஆலய வழிபாடுகள் செய்வதிலே எந்த பலனும் கிடையாது. எனவே நமக்கு என்று ஒரு கலாச்சாரம், நமக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது. தமிழர்களுக்கு என்ற ஒரு பண்பாடு, தமிழர்களுக்கு என்ற கலாச்சாரம். நமது சமய கலாச்சார விழுமியங்களை எல்லாம் நாம் பாதுகாக்கின்ற வகையிலும் அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலும் இவ்வாறு ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது பெற்றோர்கள் ஆசாரசீலராக இந்த கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும். அதேபோல் பிள்ளைகளையும் அந்த வழிக்கு நாம் கொண்டு வர வேண்டும். எனவே இவ்வாறு ஆலய வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுது மனமும் தூய்மை அடைகிறது, உடலும் தூய்மையாக இருக்கிறது. அவ்வாறு செல்லுகின்ற பொழுது இறைவன் இறங்கி வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய வகையிலே இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு
இறையருளை எல்லாம் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தன்னுடைய போதனையிலே, குறிப்பாக மலைப்பொழிவிலே, வழமைக்கு மாறான மோசே சட்டங்களை கொடுத்தார். அதிலும் பார்க்க உயர்வான அறநெறிகளை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். இவ்வாறு உயர்வான அறநெறியை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, உதாரணமாக இயேசு சொல்லுகின்றார், விபச்சாரம் செய்யாதே என்று உங்களுக்கு சட்டம் உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகின்ற பொழுது நீங்கள் விபச்சாரம் செய்கின்றீர்கள் என்று இந்த சாதாரண நடத்தையில் இருந்து இன்னும் உயர்வான ஒரு அறநெறி வாழ்வுக்கு இயேசு அழைக்கின்றார். ஒழுக்கம் என்பது வெறுமனே மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் என்பதற்காக நடிக்கின்ற ஒரு வெளிவேட வாழ்க்கை அல்ல. உண்மையாகவே எங்களுடைய மனச்சாட்சியின் விளக்கை ஏற்றி இறைவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் தூயவராக வாழ்வதற்காக முயற்சிதான் ஒழுக்க வாழ்வு. எல்லோரும் பலவீனமானவர்களாக இருக்கலாம், எல்லோரும் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், எவரும் தவறலாம். ஆனால் எங்களுடைய எண்ணமும் எங்களுடைய விருப்பும், உங்களுடைய ஆவல், என்னுடைய உள்ளத்திலே இறைவன் தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட என்னுடைய உள்ளத்திலே இருந்து இன்று இறைவனோடு இணைந்து ஒரு தூய்மையான வாழ்வை நோக்கி நாங்கள் பயணிக்க எங்களுக்குள்ளே ஒரு உந்து சக்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நன்மையை தேட வேண்டும் என்று அடிக்கடி நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாம், தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றில் நன்மையா அல்லது தீமையா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். சரி பிழை என்று சொல்லுவதற்கு முன்னதாக இது நன்மையானதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். சில வேளைகளிலே எங்களுடைய அறிவு சரியானதை, நன்மையானதை சுட்டி காட்டலாம். ஆனால் எங்களுடைய செயற்பாடு எங்களுடைய பலத்தை மிஞ்சியதாக, நாங்கள் முழுமையாக பலவீனர்களாக வாழுகின்றோம். இங்கு எங்களுடைய ஒழுக்கம் எப்பொழுதும் மற்றவர்களை மதிக்கின்றதாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஒழுக்கம், எங்களுடைய நடத்தை உண்மையுள்ள மனச்சாட்சிக்குரியதாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எங்களை கட்டுப்பாடுள்ளவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எங்களுடைய கரங்களிலே ஏற்று பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில வேளைகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒருவர் மற்றவரை ஒரு பொருளாக பயன்படுத்தி, ஒருவர் மற்றவரை ஏமாற்றுகின்றவராக, ஒருவர் மற்றவருக்கு பொய் சொல்லுகின்றவராக, ஒருவர் மற்றவருடைய வாழ்வை கெடுக்கின்றவராக இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இறைவனுடைய சன்னிதானத்திலே மனச்சாட்சியின்படி வாழுகின்ற நல்ல மனிதர்களாக, எனக்குத்தான் தெரியும் என்னுடைய வாழ்வு நல்லதா கெட்டதா என்று சொல்லி, என்னுடைய மனச்சாட்சியின்படி நான் வாழ்வதற்கு இறைவன் எனக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருடைய அருளை பெறுவதனூடாகத்தான் நாங்கள் தூய்மையான வாழ்வை வாழ முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து அவருடைய அருளுக்காக, வல்லமைக்காக, சக்திக்காக மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் மனச்சாட்சியின்படி வாழுகின்ற ஒழுக்க வாழ்வாக, இந்த ஒழுக்கத்திலே நாங்கள் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வதற்கு இறைவன் அருள் கூற வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் நான் இந்த நாளிலே இறைவனை மன்றாடி நிற்கின்றேன். ஆமென்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்தில் உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியை கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா?
இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய, இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.